ஹே ஹாய். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ ஒரு நார்மல் கோஸ்ட் ஸ்டோரியோ இல்ல பேரலல் யூனிவர்ஸ் பத்தின ஸ்டோரியோ கிடையாது. ஹிஸ்டரியிலே நடந்த ஒரு ஸ்ட்ரேஞ்சான விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இமேஜின் பண்ணி பாருங்க, உங்க ஊருக்கு ரெண்டு குட்டி பசங்க வராங்க. அந்த ரெண்டு குட்டி பசங்களோட தோல் நிறமும் பச்சை கலர்ல இருக்கு. அவங்க பேசுற லாங்குவேஜ் சுத்தமா புரியல. அந்த ரெண்டு குட்டி பசங்களோட ஸ்கின் டோனும் டிஃப்ரெண்டா இருக்கு, பேசுற லாங்குவேஜும் டிஃப்ரெண்டா இருக்கு. பார்த்த உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? ஏலியன்ஸ். கரெக்ட். அப்படிதான் சொல்லி ஊரை ஏமாத்திருக்காங்க. இந்த ரெண்டு குட்டி பசங்களும் இந்த உலகத்தை சார்ந்தவங்களே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல 12th சென்ச்சுரியில் நடந்த த கிரீன் சில்ட்ரன் ஆஃப் உல்பிட்ன்ற ஸ்டோரியை தான் டைசெக்ட் பண்ண போறோம். அதுக்கு பின்னாடி இருக்க மித் என்ன, அதுக்கு பின்னாடி இருக்க பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு காஸ்மிக் குருவி, பறவையா பறக்கலாம். இங்கிலாந்துல 1150வது வருடம் உல்ஃபிட்ஸ்னு ஒரு கிராமம். உல்ஃபிட்ஸ்னு பேர் வர காரணமே அங்க இருந்த உல்ஃபிட்ஸ் தான். ஓநாய்களுக்காக தோண்டப்பட்ட குழிகள். அங்க ஒரு நாள் மதியானம் மக்கள் எல்லாருமே அவங்க வேலையில பிஸியா இருந்த போது திடீர்னு அந்த ஓநாய்களுக்காக தோண்டப்பட்ட குழிகள்ல இருந்து ரெண்டு குட்டி பசங்க வெளியே வராங்க. அந்த ரெண்டு குட்டி பசங்களை பார்த்த உடனே அங்க இருந்த மக்கள் எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அவங்க போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்ப ஸ்ட்ரேஞ்சான மெட்டீரியல் இருந்தது. அதுவும் இல்லாம அவங்களோட தோல் நிறம் பச்சை கலர்ல இருந்தது. அவங்க பேசுற லாங்குவேஜ் யாருக்குமே எதுவுமே புரியல. கிங் ஸ்டீஃபன் அப்படின்றவரு ஆட்சி காலத்துல இருந்த போது அங்க இருந்த லேண்ட்லார்ட் கிட்ட அந்த ரெண்டு குட்டி பசங்களை அங்க இருந்த மக்கள் கூட்டிட்டு போறாங்க. அந்த ரெண்டு குட்டி பசங்களும் ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. அவங்களுக்கு என்ன சாப்பாடு கொடுத்தாலும் அதை அவங்க ஏத்துக்கவே இல்லை. கடைசியில ஃப்ரெஷ் கிரீன் பீன்ஸை பார்த்த உடனே ரொம்பவே ஆசையா அதை சாப்பிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளுக்கு அவங்க அந்த கிரீன் பீன்ஸை மட்டும் தான் சாப்பிட்டுட்டு உயிர் வாழ்ந்திருக்காங்க. இந்த இன்சிடென்ட்ஸை ரால்ஃப் ஆஃப் கொகஷல் அப்படின்றவரும் வில்லியம் ஆஃப் நியூபர்க் அப்படின்றவரும் ஹிஸ்டரியில ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம கேள்வியே, இப்படி ஒரு இன்சிடென்ட்டை ஹிஸ்டரியில ரெக்கார்ட் பண்ணிருக்கும் போது அதை ஒரு மித்துன்னு சொல்லி இக்னோர் பண்ணிட முடியாது இல்ல. அந்த ரெண்டு குட்டி பசங்களை பத்தி இன்னுமே டீப்பா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், அந்த பையன் கொஞ்ச நாளே இறந்து போயிடுறான். ஆனா அந்த பொண்ணு சர்வைவ் ஆகி அங்கேயே இருந்து மெல்ல மெல்ல இங்கிலீஷ் கத்துக்கிட்டு அங்கேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வாழவும் செஞ்சா. அந்த பொண்ணு இங்கிலீஷ் கத்துக்கிட்டக்கு அப்புறம் அவகிட்ட எங்க இருந்து வரீங்கன்னு கேட்டபோது அவர் சொன்ன ஆன்சர் ஷாக்கிங்கா இருந்துச்சு. அவ பூமிக்கு அடியில இருந்து வரோம்னு சொல்றா. அதாவது செயின்ட் மார்டின்ஸ் லேண்டுன்னு ஒரு இடத்த சொல்றா. அந்த செயின்ட் மார்டின்ஸ் லேண்ட்ல எப்பவுமே இருட்டாதான் இருக்கும், சூரியனே இருக்காதுன்னு சொல்றா. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே பச்சை நிறத்துலதான் இருப்பாங்கன்னு சொல்றா. அந்த பொண்ணு இவங்க எப்படி இங்க வந்தாங்கன்னு கேட்கும் போது, ஒரு நாள் ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு பெரிய சத்தம் கேட்க போய் இந்த உல்பிட் வழியா இந்த உலகத்துக்கு வந்ததா சொல்லப்படுது. இது உண்மையாவே பூமிக்கு அடியில உலகம் இருக்குன்னு சொல்லுதா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதாவது சயின்டிபிக் ரீசன்ஸ் இருக்கான்னு பாக்கலாமா? மாடர்ன் சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இது குளோரோசிஸ்னு சொல்லப்படுற ஒரு விதமான அயன் டிஃபிஷியன்சி அனிமியாவா இருக்கலாம். ஒழுங்கான சாப்பாடு நியூட்ரியன்ஸ் கிடைக்காததுனால இந்த மாதிரி அவங்களோட ஸ்கின் டோன் பச்சை கலரா மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம 1150களில் இங்கிலாந்துல நடந்த உள்நாட்டு போர்னால அங்க இருந்த பிளெமிஷ் இனத்தை சார்ந்த குழந்தைகள் அவங்க அப்பா அம்மாவை இழந்துட்டு இந்த மாதிரி எங்கனாவது தப்பிச்சு ஓடி போய் காட்டுக்குள்ள ஏதாவது வாழ்க்கையை நடத்திருக்கலாம். அவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடு அதெல்லாம் கிடைக்காதனால இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பிளெமிஷ்னா என்னன்னு சொல்லி நான் அடுத்தது டீட்டெயில்டா சொல்றேன். அங்க இருந்த மக்கள் அந்த குழந்தைகள் பேசின லாங்குவேஜ் அது பிளெமிஷ் லாங்குவேஜா இருக்கும்னு புரியாததுனால இந்த மாதிரி நம்பி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த லாஜிக் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருந்தாலும் செயின்ட் மார்டின்ஸ் லேண்ட்னு சொல்றதுக்கான ரீசன் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன ஸ்டோரி தான் இருக்கு அப்படின்றத இன்னும் டீட்டெயில்டா நான் சொல்றேன். இப்ப நம்ம கிட்ட இருக்க கேள்வியே, இந்த பசங்க ஏன் கிரீன் கலர்ல இருந்தாங்கன்னு சொல்லி. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ட்ராஜடியே இருக்கு. இது பிளெமிஷ் இன மக்கள் பத்தின ஒரு கதை. இந்த பிளெமிஷ் இன மக்கள்ன்றவங்க 1150களில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. 1173ல கிங் ஹென்ரி II அப்படின்றவரோட மகனே அவர் மேல ரிவால்வ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ பிளாண்டர்ஸ் அப்படின்ற மக்களை ஹெல்ப் பண்றதுக்காக கூட்டிட்டு வந்தாங்க. அவங்கதான் இந்த பிளெமிஷ் இன மக்கள். இந்த பிளெமிஷ் இன மக்கள் குடும்பங்களோட இங்கிலாந்துக்கு குடிபெயர்ந்தாங்க. பேட்டில் ஆஃப் ஃபார்னாம் அப்படின்ற ஒரு போர் இங்கிலாண்டோட உல்பிட்டுக்கு ரொம்பவே நெருக்கத்துல நடந்தது. இந்த போர்ல கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட பிளெமிஷ் சோல்ஜர்ஸை கொல்லப்பட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த இங்கிலீஷ் மக்கள் இந்த பிளெமிஷ் இனத்தோட குடும்பங்களை வேட்டையாடி இருக்காங்க. இத கிரேட்டஸ்ட் ஸ்லாட்டர் ஆஃப் பிளெமிங்ஸ் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டரியிலேயே எழுதியிருக்காங்க. இந்த பிளெமிஷ் மக்கள் அவங்களோட உடுப்பு ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கும். அதுவும் இல்லாம அவங்க டச்சோட ஒரு ஃபார்மான பிளெமிஷ் லாங்குவேஜை பேசியிருக்காங்க. இது அந்த காலத்துல இருந்த இங்கிலீஷ் மக்களுக்கு புரியலன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இந்த பிளெமிஷ் மக்கள் த ஈஸ்ட் ஆங்கிலா அப்படின்ற ஒரு பகுதியில கிட்டத்தட்ட 10 to 15% வாழ்ந்திருக்காங்க. ஆனா இந்த போருக்கு அப்புறம் 0% மாறி இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இன அழிப்பை
மறைக்கிறதுக்காக தான் இத மாதிரி ஒரு த கிரீன் சில்ட்ரன் ஆஃப் உல்பிட்னு ஒரு கவர் அப் ஸ்டோரிய கிரியேட் பண்ணிருக்கதாவும் சொல்லப்படுது. இந்த கதை இந்த உலகத்துக்கு தெரிய வரதுக்கு காரணம் 2 பேர்னு சொல்லியிருந்தேன். ரால்ஃப் ஆஃப் கொகஷல் அண்ட் வில்லியம் ஆஃப் நியூபர்க் அப்படின்றவங்க. இந்த 2 பேருமே துறவிகள். இந்த 2 பேருமே அவங்களோட சுயநலத்துக்காக கட்டுக்கதைகளை பரப்பியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. அதாவது அந்த காலத்துல ஆபிஸ் மான்ஸ்டரிஸ்னா சின்ன மடாலயம், ஆபிஸ்னா பெரிய மடாலயம். இவங்க 2 பேருக்கு நடுவுல பெரிய போட்டியே நடந்தது. அதாவது எந்த மடாலயத்துல பெரிய பெரிய ஒண்டர்ஸ் அதிசயங்கள் நடக்குதோ அந்த மடாலயத்துல மக்கள் கூடுவாங்க, அதுக்கேத்த மாதிரி டொனேஷன்ஸும் அதிகமா கிடைக்கும் அப்படின்னு ஒரு காம்படிஷன் போயிட்டு இருந்தது. அதனால நிறைய துறவிகள் இந்த மாதிரி ஸ்பின் டாக்டர்ஸ் கட்டுக்கதை எழுதுறவங்களா சுத்திட்டு இருந்தாங்க. இதுல என்ன பாவம்னா, வார் ட்ராஜடினால வந்த 2 குழந்தைங்களை இப்படி சூப்பர் நேச்சுரல் சைனா மாத்தினது ஒரு பெரிய பாவம் தான். அவங்களோட சுயநலத்துக்காக அவங்க இஷ்டத்துக்கு கதைகளை எழுதியிருக்காங்க. இந்த 2 பேரும் எழுதின கதைகள்ல அந்த குழந்தைகள் சொன்ன பல உண்மைகள் வெளியே மறைக்கப்பட்டிருக்கு. அந்த 2 குழந்தைங்களை ஸ்ட்ரேஞ்ச் பீயிங்ஸா காமிச்சு அவங்க உலகத்தையே திசை திருப்பிருக்காங்க. இது ஒரு பிஆர் ஸ்டண்ட் ஆக்சுவலா பார்த்தா. இந்த 2 குழந்தைங்களையும் அவங்களோட கதைகளையும் ரிலிஜியஸ் ஃபியரையும் யூஸ் பண்ணி ஒரு சாதாரண நியூஸை இன்டர்நேஷனல் மித்தா கன்வெர்ட் பண்ணிருக்காங்க. கிறிஸ்டியானிட்ட பொறுத்த வரைக்கும் கிரீன்ன்றது ஒரு மெட்டபாரிக்கலா கூட யூஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. கிரீன்னா பியூரிட்டி, அப்படி இல்லைன்னா நேச்சரோட மிஸ்ட்ரின்னு சொல்லப்படுது. அந்த 2 குழந்தைங்களும் செயின்ட் மார்டின்ஸ் லேண்ட்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து வந்ததா அந்த பொண்ணு சொன்னால, அதுக்கு ரீசன் என்னன்னு பார்ப்போம். உண்மையாவே இப்படி ஒரு செயின்ட் மார்டின்ஸ் லேண்ட் வேற ஒரு உலகம் இருந்திருக்குமா? அந்த பிளெமிஷ் மக்கள் செயின்ட் ஆஞ்சலான்ற ஒரு பகுதியில வாழ்ந்தாங்கன்னு சொன்னல, அங்க செயின்ட் மார்டின்ற ஒரு துறவி ரொம்பவே எல்லாராலையும் மதிக்கப்பட்டவரா இருந்தாரு. அது மட்டும் இல்லாம செயின்ட் மார்டின் சொல்லி அங்க ஒரு வில்லேஜே இருந்திருக்கு. அந்த கிராமத்தை சேர்ந்த 2 குழந்தைகள் தான் தப்பிச்சு வந்ததாகவும் சொல்லப்படுது. அவங்க 2 பேரும் வாழ்ந்த இடம் சூரிய வெளிச்சமே இல்லாம இருட்டாவே இருக்கும்னு சொல்றதுக்கு ரீசன், இந்த 2 குழந்தைகள் அங்க இருந்து தப்பிச்சு வந்ததுக்கு அப்புறம் காடுகள்லயும் சுரங்கங்கள்லயும் வாழ்ந்திருக்காங்க. அங்க சூரிய வெளிச்சம் ரொம்பவே கம்மியா தான் இருந்திருக்கும், இருட்டுலதான் இவங்க வாழ்ந்திருப்பாங்க. அதனாலதான் அந்த குழந்தைகள் அப்படி சொல்லியிருக்காங்க. அததான் இந்த ரால்ஃப் ஆஃப் கொகஷலும் வில்லியம் ஆஃப் நியூபர்கும் கட்டுக்கதையா மாத்தி இந்த மாதிரி உலகத்துக்கு கீழே வேற ஒரு உலகம் இருக்கு, தப்பு செய்யறவங்க அங்க தள்ளப்படுவாங்கன்னு சொல்லி மக்களை பயன்படுத்துறதுக்காகவும் அவங்கள கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்காகவும் இப்படி ஒரு கட்டுக்கதையை சொல்லி உலகத்தையும் நம்ப வச்சிருக்காங்க. இதுதான் இந்த கிரீன் சில்ட்ரன் ஆஃப் உல்பிட்ன்ற ஸ்டோரிக்கு பின்னாடி இருக்க ரியல் ரீசன். ஆனா நாம ஏன் ஏலியன் ஃபெய்ரி ரீசன்ஸை இவ்வளவு நாளா நம்பிட்டு இருக்கோம் தெரியுமா? அதுக்கு ரீசன் சைக்கலாஜிக்கல் மெனிப்புலேஷன் தான். ஒண்ணுமே இல்ல, சிம்பிளா யோசிச்சு பாருங்களேன். இந்த மாதிரி இங்கிலாந்துல ஒரு போர் நடந்தது, அந்த போர்ல இந்த மாதிரி 2 குழந்தைகள் பச்சை நிறமா மாறினாங்க, ஒரு இனமே அழிக்கப்பட்டதுன்னு சொன்னா அந்த நாட்டை தான் எல்லாருமே தப்பா நினைப்பாங்க. ஆனா அதே ஏலியன் ஸ்டோரியாவோ இல்ல ஒரு ஃபெய்ரி டேலாவோ சொன்னா அது மக்களுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும், அதை எல்லாருமே கொண்டாடுவாங்க. அது மட்டும் இல்லாம இந்த கிரீன் சில்ட்ரன் ஆஃப் உல்பிட்ன்ற ஸ்டோரி ஒரு வேர்ல்ட் கிளாஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் மெடிவல் ப்ரோபகேண்டா, அதாவது ஐடியாலஜிக்கல் மெனிப்புலேஷன். மக்களை எப்படி திசை திருப்பலாம், மக்களோட நம்பிக்கையை எப்படி இப்படி எல்லாம் மாத்தலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் இந்த ஸ்டோரி தான். ஒரு பொலிட்டிக்கல் ட்ராஜடியை எப்படி ஒரு ஏலியன் ஸ்டோரியா மாத்தலான்றதுக்கு இந்த ஸ்டோரி ஒரு எக்ஸாம்பிள். எப்பயுமே ஹிஸ்டரின்றத வின்னர்ஸ் தான் எழுதுவாங்கன்னு சொல்லுவாங்க, ஆனா இந்த உல்பிட் ஸ்டோரிய கட்டுக்கதை எழுதுறவங்க எழுதியிருக்காங்க. இதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரேஞ்சான விஷயமோ இல்ல தப்பான விஷயம் நடக்குதுன்னு தோணுச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்க பொலிட்டிக்கல் ரீசன் என்னவா இருக்குன்னு நாம யோசிக்கணும். அண்ட் தட்ஸ் இட். சைனிங் ஆஃப் காஸ்மிக் குருவி ஃப்ரம் a sparrow's view. Everything becomes a question. And thank you so much. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.